கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் காலில் விழுந்து மன்னிப்பு கோரிய விஜயின் செயல்பாட்டை எப்படி பார்க்கிறீர்கள் என எமது செய்தியாளர் நந்தகோபால் எழுப்பிய கேள்விக்கு திருப்போரூர் பகுதி மக்கள் அளித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கரூர் சம்பவத்துல உயிரிழந்த குடும்பத்தினரிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு விஜய். இது குறித்து உங்களுடைய கருத்தை அப்படி அவங்களுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். அதுக்கு பதிலாக அந்த பாதிப்பு ஏற்பட்டது அந்த நாளில் அவங்களோட மக்களாக கூட இருந்து அவங்களுக்கு உதவி இருந்தால் ஒரு தலைவன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இது அவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருந்திருக்கும். அவர் இந்த கார்ப்பரேட் மனநிலையிலிருந்து விடுபட்டு மக்கள்கிட்ட செல்லணும். அமைப்பியல் கோட்பாடை அமைப்பியல் கட்டுமானத்தை அவர் சரி செய்யவில்லை என்று சொன்னால் இந்த ரிசார்ட்டு இன்னும் நட்சத்திர விடுதிகளில் இன்னும் 1000 முறை மக்களுடைய காலடியில் அவர் விழுந்து தான் ஆகணும். ஏன்னா இதை சரி பண்ணக்கூடிய அளவில் அவர் இல்லை. அந்த காணொலிகள் ஒரு வேளை நேரில் வந்ததுனாக்கா அவர் மக்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தி கிரியாட்டன்ற மாதிரி நமக்கு தோணுது. குடும்பத்தினராக நினச்சி தான் அவங்க காலில் விழுந்து ஒரு அம்மா அப்பா காலில் விழ மாட்டோமா, ஒரு அண்ணன் அக்கா காலில் விழ மாட்டோமா, அந்த மாதிரி தான் விழுந்து அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. நான் இதை அரசியல் பின்புலமாக பார்க்கல, ஒரு மனிதநேயமிக்க ஒரு மனிதராக தான் நான் பார்க்குறேன். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் காலில் விழுந்து மன்னிப்பு கோரிய விஜயின் செயல்பாடு குறித்து திருப்போரூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.